ஸோ நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆஹ், நம்மளோட நம்ம இந்த உலகத்துல வாழற மக்களை வந்து 4 வகையா பிரிக்கலாம். அவங்களோட வே ஆஃப் திங்கிங், அவங்களோட மைண்ட் செட்டை வச்சு 4 வகையா பிரிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. லைக் ஒரு 5% தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த மாதிரி திங்கிங்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, அவங்க ஃபியூச்சர் பத்தி அவங்க ஒரு அக்கறையே இருக்காது. ஓகேவா? தே டோன்ட் கேர் அபவுட் தி ஃபியூச்சர். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. லேக் ஆஃப் ஃபோக்கஸ். அதே மாதிரி வந்து அடுத்தவங்கள பார்த்து வந்து நிறைய பொறாமைப்படுறது, அந்த மாதிரி நிறைய அவங்க ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஜெலஸ் ஆவாங்க. அதே மாரி அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பா போயிடுச்சுன்னா, அடுத்த ஒரு பெர்சனையோ, இல்ல ஒரு சிச்சுவேஷனையோ அவங்க வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட நேச்சரா இருக்கும். ஸோ இந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்மென்ட்டா வந்து நம்ம பிரிக்கலாம். இப்ப 2வது ஒரு அ செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்து இவங்கள விட அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கவுண்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி செட் அப்டின்னா, அ அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்டிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. அப்டின்ற ஒரு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதனாலேயே அவங்க நெறைய என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் பார்ப்பாங்க. அது புடிச்சிருக்குன்ட்டு அத பண்ணுவாங்க. அது கூட பெட்டரா ஒண்ணு பார்த்தா அதுல ஜம்ப் பண்ணிடுவாங்க. அத விட பெட்டரா பார்த்தா ஜம்ப் பண்ணிடுவாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட் யாராவது ஏதாவது அ வந்து அச்சீவ் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். ச்சே, இவங்க பண்றாங்க, நம்மளால பண்ண முடியலன்னு. அதனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாரி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. இப்போ 3வதா ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. 3 செட் ஆஃப் பீப்பிள். நீங்க 3 செட் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க எந்த மாதிரி டைப் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகே. இதுதான் நான் பண்ண போறேன். இதுதான் என் லைஃப்ல நான் பண்ண போறேன்ற கிளாரிட்டி இருக்கும். டு சர்டைன் எக்ஸ்டென்ட் அவங்க பிளானிங்கும் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணணும்? அந்த மாதிரில பிளானும் பண்ணுவாங்க. பட் அவங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கன்சிஸ்டன்சி. ஓகே. அவங்களால வந்து அவங்க கமிட் பண்ணத வந்து அவங்க முடிக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களோட அ ஒரு ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணணும்னு நெனைச்சாலும், கரெக்ட்டான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நெறைய ஒரு அ இந்த மாரி விஷயங்கள், அதாவது ஆக்ஷன் எடுக்கிறது, கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது, இந்த மாரி விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் 4வதா ஒரு குரூப் இருக்காங்க. ஓகே. இந்த 4வதா குரூப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களும் ரொம்ப கம்மியா எப்படி ஃபர்ஸ்ட் குரூப் ரொம்ப கம்மியோ, அதே மாதிரி இவங்களும் ரொம்ப கம்மியான குரூப். இவங்க என்ன மாரி பீப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த டாப் 5%. ஓகே. சோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கிளியர் விஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து அவங்க என்ன விஷயம்னாலும் அவங்க வந்து ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து பயங்கரமா இருக்கும். கிரேட் மைண்ட் செட். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் அவங்களோட டைமோ, மனியோ இல்ல எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் அத வந்து பயங்கர எஃபிஷியன்ட்டா அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். சோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 4ல ஏதோ ஒரு கேட்டகரில தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எந்த கேட்டகரில நம்ம இருக்கோங்கிறது நம்மளுக்கு புரியணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரில இருக்கீங்களா? 2ண்ட்ல இருக்கீங்களா? 3ர்ட்ல இருக்கீங்களா? இல்ல 4த்ல இருக்கீங்களான்ட்டு ஒரு செகண்ட் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் இந்த மாரி ஒரு விஷயத்துல நீங்க வந்து ரிலேட் பண்ண முடியும். சோ அந்த இத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டுபிடிங்க. நீங்க எந்த கேட்டகரில இருக்கீங்க? இந்த இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்பிள்ல நீங்க எந்த கேட்டகரில இருக்கீங்கங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்க வந்து அ
தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஸோ இப்ப வந்து இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி 4ல இருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் நீங்க 4ல இல்லாம வேற ஏதோ ஒரு செக்மெண்ட்ல இருந்து அங்கேருந்து நீங்க வந்து இந்த 4க்கு டுவர்ட்ஸா மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 விஷயம் தேவை. எனக்கு வந்து என்னோட பர்சனல் growth ஜர்னி, எனக்கு பர்சனலா நான் க்ரோ ஆகணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து என்ன தேவை? என்ன நான் செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? எப்படி பண்றது? அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அத செய்யறதுல தான் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. அது வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால நான் செய்ய மாட்டேங்கிறேன்ட்டு யாராலயுமே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெயிட்ட லூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே. நான் வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். நான் வந்து அ அ யோகா பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், கிளீனா சாப்பிடணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அது என்னன்றது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அது செய்யறதுல தான் வந்து எனக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ இப்ப நாங்க இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸா செய்யும்போது, இந்த பர்சனல் குரோத், இந்த என்டையர் உங்களோட குரோத் ஜர்னி வந்து நெறைய மடங்கு ஆக்ஸிலரேட் ஆயி போகும். அப்படிங்கிறத திங்க் த்ரூ பண்ணி, நாங்க டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இது. ஓகே. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல சென்டர்ல நீங்க தான் இருக்கீங்க. ஓகே. யூ ஆர் அட் த சென்டர். இப்ப இதுல வந்து மெயினா வந்து 3 விஷயம் நம்ம பண்ணணும். நீங்க ஆல்ரெடி பார்த்த மாரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளாரிட்டி. ஓகே. ஸோ இப்ப இந்த கிளாரிட்டில பார்த்தீங்க அப்படின்னா வந்து, கிளாரிட்டிலயே அகைன் 3 விதமா 3 ஸ்டெப் இருக்கு. ஓகே. இந்த கிளாரிட்டிங்கிறது ஓவராலா ஒரு பெரிய விஷயம். ஆனா, அதையும் நீங்க இன்னொரு ஸ்டெப் டீப்பரா போனீங்கன்னா வந்து 3 விஷயம் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்போ வேர் யூ ஆர். அந்த ஒரு பர்சனல் குரோத் ஜர்னில நீங்க எங்க இருக்கீங்க? வேர் ஆர் யூ கரண்ட்லி? ஓகே. அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். 2வது விஷயத்துல எதுல உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும் அப்படின்னா வந்து, நீங்க எங்க போகணும்? எத நோக்கி நீங்க போகணும்? ஓகே. வேர் யூ வாண்ட் டூ கோ. எந்த ஒரு எதோ நோக்கி வந்து நீங்க போகணும். அதுல வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். 3வதா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ஒரு விஷன். ஓகே. அந்த விஷன்ங்கிறது வந்து அந்த கிறிஸ்டல் கிளியர் ஃபோக்கஸ வந்து உங்களுக்கு கொண்டு வரது வந்து உங்க விஷன் தான். அந்த விஷனே வந்து 2 வகையா இருக்கணும். ஒண்ணு வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஒரு மேக்ரோ லெவல் வியூ இருக்கணும். அதே மாதிரி ஒரு மைக்ரோ லெவல் வியூ இருக்கணும். ஓகே. ஒரு ஒரு டிப்பிக்கலா வந்து இதுதான்டா நான் பண்ண போறேன் ஒரு 10 வருஷத்துல. அடுத்த 1 வருஷத்துல நான் இதான் பண்ண போறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த 3 ஒரு கொஸ்டின்ஸையும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்றது தான் வந்து இந்த விஷன். ஓகேவா? ஸோ இப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போறிய ஸ்டெப். அதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வரணும். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்ப எனக்கு இதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். கிளாரிட்டி எனக்கு வந்துருச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு தேவை. ஓகேவா? இதுதான் எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணி, அத எப்படி பண்றது அப்படின்றத பிளான் பண்ணி, அத டைம் லைன்ஸ் வச்சு ஆக்ஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. அது நம்மளுக்கு குடுக்கக்கூடிய டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் செட்டிங். ஓகே. ஒரு கோல நீங்க செட் பண்ணும்போது, இதுவரைக்கும் நீங்க இந்த கிளாரிட்டி ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் ட்ரீம். ஓகே. எப்ப நீங்க ஒரு கோல செட் பண்றீங்களோ, அப்பதான் வந்து அத ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ வந்து நீங்க எடுக்குறீங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்டின்னா வந்து, இந்த கோல்ஸ் ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அந்த கோல பிரேக் பண்ணணும். ஓகே. இங்க கோல்ங்கிறது எப்படி வேணா செட் பண்ணிக்கலாம். லைக் 3 மாசத்துக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். இல்லன்னா 30 வருஷம் என்னோட ரிட்டயர்மென்ட் அப்ப நான் என்ன பண்ணுவேன்றத நீங்க ஒரு கோலா செட் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா 3 வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன்னு செட் பண்ணியிருக்கலாம். அந்த டைம் லைன் எப்படி வேணாலும் வந்து டிஃபர் ஆகலாம். அது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து. பட் எந்த கோலா இருந்தாலுமே வந்து அத வந்து நீங்க பிரேக் டவுன் பண்ணணும். ஓகே. சோ இப்ப வந்து ஒரு பெரிய கோல் இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த பெரிய கோல் நான் நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு திருப்பி நான் வெயிட் லாஸே எடுக்கிறேன். சோ ஒரு 10 கிலோ நான் வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 10 மாசத்துல, அப்ப அடுத்த ஒரு 3 மாசத்துல நான் ஒரு 3 கிலோ லூஸ் பண்ணணும்.
அப்ப அடுத்த 1 மாசத்துல நான் 1 கிலோ லூஸ் பண்ணணும். அப்ப அடுத்த 1 வாரத்துல நான் எவ்வளவு பண்ணணும்? இந்த மாரி பிரேக் டவுன் பண்றோம் இல்லையா? அந்த ப்ராசஸ. இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஒரு 20 விஷயம் பண்ணணும்னா, அந்த 20 விஷயத்த எப்ப பண்ணுவீங்க? எந்த சீக்வென்ஸ்ல பண்ணுவீங்க? எவ்ளோ இன்டென்சிட்டில பண்ணுவீங்க? இந்த மாரி விஷயத்த பிளான் பண்ணி பிரேக் டவுன் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த 2வது செக்ஷன். ஓகே. 3வதா ஒரு விஷயம் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜில. என்ன அப்டின்னா வந்து, ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்றது. ஓகே. நான் இப்ப கோல் எல்லாம் செட் பண்ணிட்டேன். நான் இததான் பக்காவா பிளான் பண்றேன் அப்டின்ட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? அது ஒழுங்கா போகுதா? இல்லையா? அப்டின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்பப்ப செக் பண்ணி மெஷர் பண்ணணும். வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் ப்ராக்ரஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த முக்கியமான செக்ஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இத ட்ராக் பண்ணணும். அதே மாதிரி இத ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாவது சரியா போல, இல்ல ஏதாவது வொர்க் அவுட் ஆகல. இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனச்சேன். டெய்லி வந்து அ 1 ஹவர் ஜாகிங் போணும்னு நெனச்சேன். பட் ஃபார் சம் ரீசன் ஒரே மழை இருக்கு. அதனால என்னால ஜாகிங் போக முடியல. அப்ப நெக்ஸ்ட் 1 மாசமும் மழை தான் வரும். எப்ப அன்பிரெடிக்டபிளா இருக்கும் நான் இருக்கிற இடத்துல வெதர் அப்டின்னா, அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஸ்ட்ராட்டஜிய மாத்தலாம். சரி ஓகே. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். நான் ஜாகிங் போல. அதுக்கு பதிலா நான் வந்து அ வீட்டுக்குள்ள வந்து நான் யோகா பண்றேன். அந்த மாரி. ஓகே. ஸோ ஒரு 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 வக் வ ஒரு பாத்த நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த ரிவ்யூ பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அது வொர்க் அவுட் ஆகுதா? இல்லையா? இல்ல நீங்க வேற பாத்த சூஸ் பண்ணணுமா? அந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்ல தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இந்த ஸ்டெப்ல தான் வந்து நம்ம கரெக்ட் டைரக்ஷன்ல போறோமா? இல்லன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கான்ற டிசிஷன எடுத்து நீங்க பண்ணுவீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? ஓகே. கிளாரிட்டி வந்தாச்சு. பக்காவா பிளான் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? எக்ஸிகியூஷன். ஓகே. ஸோ எக்ஸிகியூஷன பொறுத்தவரைக்கும் திருப்பி 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல என்ன அப்டின்னா வந்து, ஆக்ஷன் வித் பிரையாரிட்டி. ஒரு நாளைக்கு நான் வந்து 30, 40 ஐட்டம் வந்து பண்ணணும் அப்டின்ட்டு எனக்கு இன்டென்ஷன் இருந்தாலும், என்னால அந்த 30, 40 ஐட்டம பண்ண முடியாது. சில விஷயங்கள்ல தான் எனக்கு டைம்ங்கிறது லிமிட்டட். ஓகே. என்னோட டைம் வந்து எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. நெறைய பேருக்கு என்னோட டைம வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். இல்ல என்னோட கரண்ட் ஜாபோட நீட்ஸ் அந்த மாரி. ஸோ இந்த மாரி இருக்கிற இடத்துல எப்படி நான் பிரையாரிடைஸ் பண்றது? அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ஷன் 20 இருந்தாலும், அதுல 3ஓ, 4ஓ, 5ஓ எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? அத நீங்க சூஸ் பண்ணி, அத நீங்க முடிச்சிடணும். எப்படி சூஸ் பண்ணணும் அப்டின்னா, அத வேற எதுவுமே பண்ணல. அத மட்டும் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்துரும். ஓகே நம்ம கரெக்ட்டான டைரக்ஷன்ல போறோம்ப்பா. அப்டிங்கிற ஒரு ஒரு இது வ ஒரு ஒரு மென்டல் பீஸ் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். 2வது ஃபேக்டர் எக்ஸிகியூஷன்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ். ஓகே. எந்த சேஞ்ச் வந்து நீங்க பண்ணணும்னு நெனச்சாலும், உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட்ஸ் தான். ஒரு ஹேபிட்ட மாறுனா தான் வந்து உங்களுக்கு ரியல் சேஞ்ச் வரும். ஓகே. அது இல்ல, அந்த ஹேபிட் சேஞ்ச் மட்டும் நடக்கல அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு 10 கிலோ குறைஞ்சிருப்பீங்க இந்த வருஷம். அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க 20 கிலோ ஏறியிருப்பீங்க. நீங்க பண்ற விஷயத்துக்கான பலன் உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த ஹேபிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நீங்க பண்ற விஷயத்தோட அந்த சஸ்டெய்னன்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குற ஒரு எலிமெண்ட் ஹேபிட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், கிராட்டிட்யூட், ஃபுல்ஃபில்மென்ட். இந்த மாரி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம டே டு டே பேசிஸ்ல வந்து நான் சொன்ன மாரி ஹாப்பினஸ் அண்ட் அந்த மாரி விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இல்ல. த ஒன்லி டைம் தட் யூ கேன் பி ஹாப்பி இஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிமிஷம் நீ சந்தோஷமா இருக்கியா? அதுதான் ரியல். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு உங்களோட என்ன சொல்றது? உங்க டேய வந்து ஒரு பாசிட்டிவ்னஸோட கொண்டு போறதுக்கு என்னென்ன பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தேவையோ, அதெல்லாமும் வந்து இதுல நீங்க இந்த எக்ஸிகியூஷன்ல நீங்க வந்து ஆட் பண்ணணும். அத ஆட் பண்ணா தான் வந்து உங்களுக்கு
ஒரு அந்த ஜேர்னி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஓகே நான் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வருமே தவிர, அடுத்தது என்ன அப்படிங்கறத நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒரு பாசிட்டிவா யோசிப்பீங்க. லைக் ரொம்ப ஏக்கத்தோட, ச்சே இதுதானா அடுத்தது என்ன? அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க. ஓகே. சோ இதுதான் வந்து இந்த என்டையர் ஒர்க் புக் பில்ட் பண்ண ஃப்ரேம் ஒர்க். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாருமே வந்து ஃபியூச்சர் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மல்டிபிள் அவென்யூஸ் இருக்கும், மல்டிபிள் வேஸ் இருக்கும். ஓகே. ஸோ மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஃபியூச்சர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நீங்க ஓகே, இதுதான் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. இது நவ். ஓகே. இது 4 பாசிபிலிட்டி. இது டைம். எந்த டைம் வேணா வச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணும்போது மேபி நீங்க உங்க கூடவே வந்து நீங்க செய்யலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். ஸோ இப்போ நீங்க வந்து டைம்னு வச்சுக்கோங்களேன். டைமுங்கிறது 5 இயர்ஸ் வச்சுக்கிறேன் நான். ஓகே. இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் 5 இயர்ஸ். ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன். 5 இயர்ஸ் அப்புறம் என் லைஃபுக்கு 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று வந்து எல்லாமே சூப்பராக போனால் ஒரு பெஸ்ட் கேஸ். ஓகே. ஸோ பெஸ்ட் கேஸுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம், லைக் ஓகே மந்த்லி இவ்வளோ, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். லைக் ஒரு பர்சனோட பெஸ்ட் கேஸ் அப்படின்னா மந்த்லி ஒரு சர்டைன் இன்கம் அவனுக்கு இருக்கும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் சே மந்த்லி வந்து ஒரு ஒரு 5 லேக் அவங்களோட இன்கம் இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே. அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அவங்க பேரண்ட்ஸோட, அவங்களோட ஸ்பவுஸோட, பசங்களோடலாம் லைக் எப்பவுமே வீட்டில் வந்து ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு லாஃப்டர் கேட்டுட்டே இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லோனே இல்லை. ஓகே. லோனே இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு பயங்கர நிம்மதியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் கேஸ். ஓகே. இதுக்கு அடுத்து சே ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓகே கேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாசம். ஓகே. அப்புறம் வந்து ஹெல்த் இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் லைக் டயர்ட்னஸ் வருது. பட் ஆனா ஓவராலா ஹெல்த்னு பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு. லைக் ரொம்ப ஃபிட் 100% ஃபிட் எல்லாம் கிடையாது. அதே சமயம் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு இருக்கணும், டாக்டருக்கு நிறைய செலவு இருக்கு, அந்த மாதிரியும் கிடையாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸும் ஓகே. லைக் அப்பப்ப சண்டை வரும் வீட்ல. பட் ஆனா வி ஆர் ஓகே. அந்த மாதிரி. ஓகே. கொஞ்சம் லோன் இருக்கு. அந்த லோனை நாங்க டெய்லி ஐ மீன் மந்த்லி இஎம்ஐ போட்டு நாங்க வந்து அடைச்சிட்டு இருக்கேன். இதுதான் வந்து ஒரு ஓகே ஃபேஸ். ஓகே. அடுத்தது வந்து ஒரு பேட் ஃபேஸ். பேட் ஃபேஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து சே மாசம் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஓகே. அப்புறம் வந்து லைக் வீட்டில் நிறைய சண்டை இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் ஒன்று வந்து இல்லை. அது ஒரு பயங்கர மென்டல் ப்ரெஷர், டென்ஷன் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேடாக தான் இருக்கு. டயபெட்டிஸ் இந்த மாதிரி ஏதோ 2-3 வியாதி வந்துருச்சு. அதனால மாசம் வந்து ஏதாவது டாக்டருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இஎம்ஐயும் இருக்கு. அது வந்து கன்சிஸ்டன்ஸா கட்ட முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு என்ஸே வந்து மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேஸ். ஓகே. இது ஒரு பேட் ஃபேஸ். இன்னொன்னு இருக்கு, வர்ஸ்ட் ஃபேஸ். ஓகே. ஸோ வர்ஸ்ட் ஃபேஸ்னா என்னன்னா, ஓகே மாசம் வந்து 15,000 ரூபாய் சம்பளம் எனக்கு வருது. ஓகே. எனக்கு சுத்தமா ஹெல்த் வந்து ஃபுல்லா போயிடுச்சு. அதே மாதிரி வந்து என்னோட பயங்கர கடன், சுத்தமா வந்து கடன் வாங்கி என்னால கடனே வந்து கட்ட முடிய மாட்டேங்குது. நிறைய ப்ரெஷர் வருது, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு லைஃப்ல. என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. அந்த மாதிரி இந்த 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு 5 வருஷத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் வந்து எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
நம்ம நினைப்போம், ஓகே இங்க இருக்கேன், இங்கேருந்து நான் இங்க போவேன், இங்கேருந்து நான் இங்க போவேன், இங்கேருந்து இங்க போயிடுவேன், இல்லைன்னா இங்க போவேன், இப்படி நம்ம நினைப்போம். ஆனா இது இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இந்த 4 பாசிபிலிட்டியும் வந்து எப்படி உங்களோட ஜேர்னி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெஸ்ட்டுக்கு போகணும்னா இப்படி போயிட்டே இருப்பீங்க. ஒரு பாயிண்ட்ல இந்த டீவியேட் ஆகி இப்படி போவீங்க. அதே மாதிரி இப்படி போயிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல டீவியேட் ஆகி இப்படி போவீங்க. அதே மாதிரி இங்க போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு இடத்துல வருவோம். இப்படி போயிட்டே இருப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சாரி இப்படி வருவோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி இப்போ இந்த டீவியேஷன்லாம் இங்கே வருது இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து உங்களை நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடங்கிறது ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கலாம். இது 5 வருஷம்னா இது ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கலாம். இந்த 3 வருஷம் வரைக்கும் இப்போ நான் கேட்குறேன், இந்த 4 லைன்ல நீங்க எந்த லைன்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களால வந்து டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாது. ஓகே, நீங்க எந்த லைன்ல போறீங்கங்கிறத எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, உங்களோட இப்போ கரண்டா நவ்வா உங்களுக்கு இருக்கிற ஹேபிட்ஸ், உங்களுக்கு இருக்கிற பிலீஃப், உங்களுக்கு இருக்கிற பிஹேவியர்ஸ், அதே மாதிரி நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ், டே டு டே ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் வந்து நீங்க எந்த பாத்ல போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு பாத், ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒன் ஸ்டெப் க்ளோசர் நீங்க மூவ் ஆயிட்டே இருக்கீங்க. வித் எவ்ரி ஆக்ஷன், வித் எவ்ரி டே யூ ஆர் கோயிங் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு இந்த 4 பாசிபிலிட்டியில ஏதோ ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து நீங்க வந்து பெஸ்ட்டுக்கு போகணும், இங்கே நீங்க ஒரு ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னா, அப்ப அது பாசிபிள்னு உங்களுக்கு தோணுதா? பாசிபிள்னாலும் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மேபி இன்னொரு 10 வருஷம் ஆகலாம். ஓகே, 15,000 மாசம் சம்பாத்தியத்துலேருந்து மாசம் 5 லட்சம், ஹெல்த் ஃபுல்லா போனதுலேருந்து வந்து பக்காவா ஹெல்த் உங்களுக்கு வரதுக்கு, அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு ஹை கடன்லேருந்து கடன் ஃப்ரீயா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட், எந்த ஆஸ்பெக்ட் வேணா இருக்கலாம். ஓகே, அதை நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 5 வருஷம் இந்த ஃபியூச்சர்ல நீங்க அங்க ஜம்ப் அடிக்கணும்னா இட்ஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஆர் இம்பாசிபிள்னு சொல்றதை விட இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒரு 10 வருஷம் ஆகலாம், இல்ல 15 வருஷம் ஆகலாம். அந்த ஆக்ஷனை நீங்க எடுத்துட்டே இருப்பீங்க, அப்பதான் அந்த ஜம்ப் அடிக்க முடியும். ஆனா இங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கரண்ட் ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ நீங்க எப்ப ஆக்ஷன் எடுக்கணும்னா இப்போ இந்த டைம். ஓகே, இந்த டைம்ல தான் வந்து எந்த லைனோ நீங்க போனமோ அந்த லைன் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கு இருக்கு. இன்னும் போக போக இந்த லைன் விரிஞ்சுக்கிட்டே தான் போகும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹேவ் டூ பி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா யூஸ்வலா, ஓகே இப்போ இந்த ஆள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் பெஸ்ட் கேஸ்ல இருக்கணும் அப்படின்னா மாசம் எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய். ஓகே, இப்போ மாசம் எனக்கு 5 லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னா அப்போ நான் எந்த மாதிரி வேலை பண்ணுவேன்? பயங்கர ஒரு கிரியேட்டிவான வேலை, இம்பாக்ட்ஃபுல் வேலை, ரொம்ப எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்றேன். அப்போ நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருப்பேன்,
நான் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், நான் ரொம்ப காம் பர்சனா இருப்பேன், நான் மென்டல் பீஸோட இருப்பேன், அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாது. எது ஒர்க் ஆகும்னா பி, முதல்ல நீங்க அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்ப இந்த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மீ வந்து ஹெல்த்தியா இருப்பாரு, ஆனா இன்னி தேதியில நான் ஹெல்த்தியா ஆக ஆரம்பிக்கணும். ஓகே, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மீ வந்து ரொம்ப பொறுமையோட ரொம்ப கேரிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு அப்படின்னா இன்னி தேதியில என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஒன்ஸ் இந்த பீயிங் இருக்கு பாத்தீங்களா, இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்ப இது இந்த இந்த பர்டிகுலர் பர்சன் பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும், டூயிங். ஓகே, அப்ப இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுவார்? ஓகே, நிறைய இப்ப நான் அந்த மாதிரி என்னோட ஐடியல் செல்ஃப், என்னோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் செல்ஃப்ல வந்து நான் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல் ஒர்க் பண்றேன், ரொம்ப பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்க மாதிரி வேலை பண்றேன், நிறைய மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க இப்ப செய்யணும். அதுதான் இந்த டூயிங் பார்ட். ஒன்ஸ் இந்த பீயிங் முதல்ல வந்து டூயிங்கும் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா தான் அந்த ஹேவ் வரும். இந்த பீயும் டூயும் வந்தா அந்த ஹேவ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க வேண்டிய நடந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகி யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த 5 லேக்கோ இல்லை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்களோட ஹேவிங்ல அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். ஓகே, ஸோ இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம்னா ஃபர்ஸ்ட் இது இருந்தா நான் அதை செய்ய அப்படி இருப்பேன்ற மாதிரி இல்லை, முதல்ல நீங்க இந்த மாதிரி நடந்துக்கணும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நாளத்துல ஃபர்ஸ்ட் நீங்க எந்த நோக்கி போறீங்கன்றத முதல்ல நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ உங்களுக்கு எதை நோக்கி போகணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஓகே ஒரு மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, பயங்கர ஃபிட்டா இருக்காரு, அவரோட ஃபேமிலி எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு, அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கும்? டே டு டே ஆக்டிவிட்டில ஹவ் வில் ஹி ஷோ அப்? அவர் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாரு, அவர் எந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ல இருப்பாரு, அவருக்கு எந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கும், அவர் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரு, அவர் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருப்பாரா, இல்லைன்னா அவர் வேற ஏதாவது பண்ணுவாரா அந்த டைம்ல? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதை நீங்க லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த எந்த ஆளா உங்களுக்கு மாறணுமோ அதை நீங்க இன்னைக்கு பண்ணணும். அந்த ஹேபிட்ஸை நீங்க இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு தான் டுடே இஸ் டே யூ ஆர் ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் டு தட் பர்டிகுலர் லைன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நீங்க வந்து மூவ் ஆயிடுவீங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா மூவ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ நீங்க கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போன லாஸ்ட் 5 இயர்ஸா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கறத நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க் பக்காவா செட் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ், நீங்க அதை பண்ணுங்க. ஸோ நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து எடுக்கணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக நாங்க டெவலப் பண்ண டூல் தான் வந்து இந்த புக்கு. ஓகே, ஸோ இந்த புக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த 9 செக்ஷன் காமிச்சேன் இல்லையா, அது எல்லாமே வந்து இன்டகிரேட்டடா இந்த ஒரு புக்கில் இருக்கு. இது வந்து இந்த புக்கோட ஒரு வாக் த்ரூ மாதிரி. ஸோ இந்த புக்கு என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூல், உங்களுக்கு எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஆன ஒரு டூல் தான். ஸோ இந்த புக்கு A5 சைஸில் ஹார்ட் பவுண்டாக வருது, ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி பேப்பர் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு வெல்கம் நோட் இருக்கும் எடுத்ததும், அதுக்கப்புறம் இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி போச்சு, நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப் அந்த கிளாரிட்டி ஸ்டெப்பில். அடுத்தது உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்கங்கிறத கண்டுபிடிச்சி எங்கே நீங்கள் போக விரும்புகிறீங்க அடுத்த ஒரு வருஷத்தில் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரதுக்கு இந்த எக்ஸசைஸ். அடுத்தது விஷன் எக்ஸசைசஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விஷன் போர்டு கொடுத்துருக்கோம், உங்களோட விஷன் போர்டு செய்யறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த மேக்ரோ லெவல் மைக்ரோ லெவலில் வந்து உங்களோட விஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோல் செட்டிங். உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு 7 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த 7 ஏரியாஸில் செப்பரேட்டாக வந்து கோல் செட் பண்ணுறதுக்கு ஆன ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பக்கெட் லிஸ்ட். ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இந்த செக்ஷன் முடிஞ்சதும் ஆக்ஷன் பிளான். ஸோ உங்களோட கோல்ஸை வந்து நிறைய மினி கோல்ஸாக குவார்ட்டர்லி கோல்ஸாக பிரிப்போம். அப்புறம் மந்த் ஆன் மந்த் பிளானிங் செக்ஷன். ஒரு மாதமும் வந்து என்னென்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிறது செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், கிராட்டிடியூட் டெய்லி எழுதுறதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஹேபிட்ஸ் நீங்கள் கல்டிவேட் பண்ண போகிறீங்க, உங்களோட ரொட்டீன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேபிட்டை ட்ராக் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த மாத கடைசியில் வந்து என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே உங்களை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மந்த் ஆன் மந்த் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதம் முடிஞ்சதும் 3 மாதம் முடிஞ்சதும் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி ரிஃப்ளெக்ஷன் அதே மாதிரி இருந்து அடுத்த குவார்ட்டருக்கு நீங்கள் வந்து கோல்ஸ் பிளான் பண்ணுவீங்க. 12 மாதத்துக்கு இப்படி இருக்கும், அன்டேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ எந்த மாதம் வாங்கினாலும் நீங்கள் அடுத்த 12 மாதத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசியில் கொஞ்சம் எம்டி பேஜஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஐடியேட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து குவிக் ஸ்னாப்ஷாட் இந்த புக்கோடது.